மாதிரி ரிஷபராசியில ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா பல ஜென்ம பந்தமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் தான் ஒரு ஜாதகத்துல கணவனாகவும் மனைவியாகவும் நம்ம பாவிக்கும். அப்ப சுக்கிரன் தான் ஒரு பெண்ணோட விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவுகள் என்ன அப்படின்னா பல ஜென்ம பந்தங்கள் தான் இந்த ரிஷபராசியில ஒரு பொண்ணு பிறகுது அப்படின்னா ஏற்கனவே நான் லவ் பண்ணி இறந்த போன ஜென்மத்துல பிறந்தோம்னா இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஜாதகத்துல நம்ம மேற்கோள் காட்ட முடியும். அப்படிப்பட்ட அந்த ஜாதக அமைப்புகளில் நீங்கள் ஜாதகம் பார்க்கக்கூடிய இங்கே தலைப்பு என்ன பண்ணுதுன்னா விதியை மீறிய உறவுகள் அப்படின்னு தான். அப்போ ரிஷபராசியில் ஒரு செட்டாகாத ஒரு விஷயத்தை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம பந்தம் உள்ள ஒரு ஜாதகம் அவங்களுக்கு கண்டிப்பாக தொடர்புகளை கொடுக்கும் அப்படின்றத இந்த விஷயத்து மூலமா ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படிலாம் தொடர்பு வருதுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே காலகட்டத்தில் 12ஆம் இடம் என்பது செவ்வாயாக வருகிறது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அயன சயன போக பாவகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப 7க்குரியவன் நீங்க என்ன பண்றாரு? மறைவு போறார் கண்டிப்பா. அப்ப ரிஷபராசி ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா வெளிநாடு வாழ் மாப்பிள்ளையோ வெளிநாட்டில் தங்கி வேலை செய்யக்கூடிய பெண்ணையோ வெளிநாட்டு கணவனையோ அமைக்கலாமா அப்படின்னா நீங்க அமைக்க கூடாது. அப்படி அமைச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை அது கொடுத்துவிடும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஷபராசியில் ஒரு பையன் இருக்கிறான், வெளிநாட்டில் வேலை செய்கிறான், துபாயில் வேலை செய்கிறான். அப்போ அங்கே ஏதாவது சார் இருப்பார், இல்லை கப்பலில் வேலை செய்கிறார், இல்லை பைலட்டாக இருக்கார் அப்படின்னா ஒரு 6 months வேலை செய்வார் சார். கப்பல் வேலைலாம் பார்த்தீங்கன்னா 6 months வேலை செய்வாங்க, ஒரு 2 or 3 months வந்து வீட்டில் இருப்பாங்க. அப்போ அவர் ரிஷபராசி பையனாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பொண்ணு